நந்தம்போல ஊருக்கு நந்தம்போலம் ஊருக்கு வாராரமாயான் குட்டத்தெரு ஆயிரமா ஆயிரமா அங்க குறுந்தெருவோம் ஆயிரமா 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 அங்க நெடுந்தருவோம் ஆயிரமா அண்ணா கடித்தா விஷமும் இல்லை கை கொண்டு பிடிப்பதற்கும் பயமும் இல்லை என்ன ஆயிரம் தெருவிலையும் குட்டத்தர் ஆயிரம் குருந்தர் ஆயிரம் வேளாதர் ஆயிரம் வெள்ளாளர் ஆயிரம் தேவர்த்தர் ஆயிரம் ஆயிரம் தெருவிலையும் மாயாண்டி தெக்குமேட்டு தெருவுக்கு வந்தார். தெக்குமேட்டு தெருதான் புலையருடைய தெரு. வீதியே அதுதான். மாயாண்டி சுடரே சரி பாம்பாட்டம் நடத்த வேண்டும் என்று அண்ணா தெக்குமேட்டு தெருவதி இல்லை நாட்டுகிறார் கம்போ அண்ணா தெக்குமேட்டு தெக்குமேட்டு தெருவதியிலே நாட்டுகிறார் கம்போ அண்ணா ஆட்டம் பார்க்க வாருங்கள் அடித்தான் பறையோசை ஆட்டம் பார்க்க வாருங்கள் அடித்தான் ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரு ஜனமழைத்தான் இது உறுதியான அரவம் நல்ல பாம்பை அண்ணா உறுதியான அரவம் நல்ல பாம்பை கையிலெடுத்தான் மாயாண்டி சுடலை பாம்பாட்டம் நடத்த வந்து கொண்டிருக்கிறார். பரியோச அடிக்கும் போது ஊர்ல மக்கள் கூட்டமெல்லாம் கூட்டம் கூடிடுது. கூட்டம் கூடி இருக்கு. கூட்டம் கூடினவனையோ என்னையா யாரையா நீரே ஊருக்கு புதுசா இருக்கையா யாரியா? ஓ பாம்பாட்டி. ஓ பாம்பாட்டி சரி பாம்பை கையில வச்சுட்டே முடிச்சிட்டு இருக்காரு பாத்துக்கோங்க. ஏ பாம்பாட்டி கவனம் பூரா அங்கதான் இருக்கு. உனக்கு எந்த ஊர் ஐயா? எந்த தேசம் ஐயா? வடக்க வடநாடு. வடநாடு பாண்டிய தேசத்து பாம்பாட்டி. பாண்டிய தேசத்து பாம்பாட்டி. இங்க எதுக்கியா வந்தேரு? நாங்க பாம்பாட்டு காட்ட வந்திருக்கேன். உங்க ஊர்ல பாம்பாட்டம் நடத்துறதுக்காக வந்திருக்கோம். ஆமையா சரி. மாயாண்டி சுடலை பார்த்தா உங்க ஊர்ல பாம்பாட்டம் நடத்த வந்திருக்கியா? ஆமா ஆமா பாம்பாட்டம் நடத்த வந்திருக்கேன்னா எங்க ஊர்ல இங்க நாட்டாமையுடைய அனுமதி முதல்ல வேணும். நாட்டாமைட்ட போய் சொன்னியா? எங்க ஊர் நாட்டாமைட்ட இல்லையா? உங்க நாட்டாமை யாருன்னு எனக்கு தெரியாத. நாட்டாமை சொன்ன பிறகுதான் நீ இங்க ஊர்ல வந்து கம்பையே முதல்ல ஊனி இருக்கணும். ஐயா நீ நல்லா இருப்ப. அந்த நாட்டாமை வீட்டை காட்டிட நான் கேட்டிருந்தேன். ஓ பைத்தார மனுஷா, பச்சை பிள்ளைகிட்ட கேட்டாலும் எங்க ஊர் நாட்டாமை வீடு தெரியும். சரி நீர் யாமியா விவரம் தெரியாம இருக்கிறே. ஓஹோ, அவர் இவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நாட்டாம வீட கேட்கிறான். ஆமா. ஓ பாம்பாட்டி. ஓ அண்ணா நிக்குது பாருங்கோ. அங்க என்ன நிக்கி? ஐயா ஏழுமத்த வீட்டை பாரு, ஏழுமத்த வீட்டை பாரு, எருமக்கடா தலையப்பார், எருமக்கடா தலைக்கு மேல, எருமக்கடா தலைக்கு மேல
அவ எழுதியிருக்கான் புலையனன். அண்ணா 300 புலையனுக்கும் அண்ணா மூப்பங்காளி விரும்புலையன். என்ன 400 புலையனுக்கும் என்ன நாட்டாம விரும்புலையன். அண்ணா 500 புலையனுக்கும் அண்ணா அரசனான விரும்புலையன். அண்ணா 500 புலையனுக்கும் அரசனான விரும்புலையன் என்று முத்திரையால் எழுதியிருக்கான். ஐயையோ, இந்த விவரம் தெரியாம போச்சே. இவர்தான் அந்த புலையன் வீடா? ஆமா, இந்த வீடு தான். வீடு சரியா கட்டியிருக்கானே. மாந்திரவாதி வீட்டுக்கு மாயாண்டி சுடல பாம்பாட்டியா வந்து, சரி அண்ணா பெரும்புலையா. என்னப்பா, யாருப்பா அது? அவனுக்கு கோவம் வந்துட்டு, என்ன என் பேரை சொல்லி இதுவரைக்கும் யாரும் கூப்பிட்டது கிடையாது. மலையாளத்தில் உள்ளதுன்னே கூப்பிட மாட்டானே, நீ யாரு? விறுவிறுன்னு வெளியே வந்தா, ஓ நீ யாரப்பா? ஐயா, நான் பாம்பாட்டி சித்தன் ஐயா. பாம்பாட்டி சித்தன் ஐயா. உங்களோட ஊரதில நான் பாம்பாட்டம் நடத்த போறேன். நீங்க தலைமை தாங்க வரணும் அண்ணா. தலைமை தாங்க வரணும் ஐயா என்று மாயாண்டி சொன்னவோ. அண்ணா மந்திரவாதி விரும்புலையன் சுடலையோட பாம்பாட்டத்தை, மாயாண்டி பாம்பாட்டத்தை தலைமை தாங்க வாரா. மாயாண்டியுடைய பாம்பாட்டத்தை தலைமை தாங்கிறதுக்காக தம்பி சேர தூக்கிட்டு போய் கூட்டத்துக்கு மத்தியில போடுறான். நடு மத்தியில் போடு. நாட்டாமனா நடு மத்தியில் தான் இருக்கணும். ஓரஞ்சாரம் இருக்கக்கூடாது. அவன் பெரிய ஆள் இல்லையா? அம்மா, கூட்டத்தை பார்த்தேன்னா எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாது. பூரா கொள்ள கூட்டம். எங்க? அங்கதான் மலையாளத்துல. வேற எங்க? நந்தம்பலனூர்ல 4 சாலிய தெருவுல மாயாண்டியுடைய பாம்பாட்டத்தை பார்க்க கூட்டத்தை பார்த்தேன்னா, சரி அவ்வளவு கூட்டம்னு கூட்டத்துக்கு முன்னால சேர தூக்கி போட்டான். பெரும்பளையம் மாயாண்டிக்கு முன்னால சேர்ல இருந்துகிட்டு வலது காலுக்கு மேல இடது காலை போட்டு வலதுபுறத்து மீசையை திருக்குதான். இருக்க கூடாத. மாயாண்டி பார்த்தாரு. ஏ பெரும்பளையா, என் திரவியத்தையே கொள்ளையிட்டு எனக்கு முன்னாலேயே வலது காலுக்கு மேல இடது காலை போட்டு மீசையை திருக்குதியா? இரு பொண்ண, உன்னை என்ன செய்த மட்டும் பாரு. பாரு கொஞ்ச நேரத்துல பாரு. ஐயா, ஓ மாயாண்டி சொல்றாரு. என்ன பெரும்பளையா, உன் கையால பாம்பு எடுத்து கொடு. பாம்பை எடுத்து கொடுத்துறவா? பாம்பு எங்க? நாட்டாம பதவியில இருந்தா பாம்பு எடுத்து கொடுக்கணும். ஆமா, போலத்த நாட்டாமையா? நாட்டாம பாம்பை போய் எப்படி பிடிப்பாரு? அப்பா, பாம்பு எடுத்து கொடுமியா? தம்பி, பாம்புக்கு முதல்ல விஷம் இருக்கான்னு பாத்துக்கோ. பாம்புல அது விஷமான பாம்பு எனக்கு தெரியும்ல. அது சங்க பிடிச்சிருவேன். உடனடியாக மாந்திரவாதி வெறுமலையன் நாகதாளி கூடையை திறந்தான். சரி, மாயாண்டி சுடலகையிலே பாம்பை தூக்கி கையிலே கொடுத்தார். சுடலை பாம்பாட்டம் நடத்துகிறார். எப்படி நடத்துகின்றார்? ஆமா, 4 தெருவடிலோ 4 கம்போ
நாலுகம்போ நடுத்தரு வீதியில் பொண்ணு கும்போம் பொண்ணு கும்பத்தின் மேலே பூவை சூடி நீ பூநாதன் சித்தனை கண்டு ஆடுவாம்பே பாம்பே ஆடுவாம்பே விளையாடுவாம்பே பாம்பே ஆடுவாம்பே விளையாடுவாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுவாம்பே. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுவாம்பே. ஆதி சிவன் தலையில் நின்ற ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லுவாம்பே. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தா பாம்பே ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தா. வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சகம் செய்தா வஞ்சமற்ற தொண்டருக்கு வஞ்சகம் செய்தாய் அவன் பிஞ்சு மகன் நெஞ்சினிக்கு நன்றி கொடுத்தார் அவன் பிஞ்சு மகன் நெஞ்சினிக்கு நன்றி கொடுத்தாடுவாம்பே விளையாடுவாம்பே பாம்பே ஆடுவாம்பே விளையாடுவாம்பே. பாம்பே மாயாண்டி சுடலையுடைய பாம்பாட்டத்தை கண்டு பாம்பானது நடுங்கி ஆடுகின்றது. பார்த்தான் மாயாண்டி அந்த பாம்பை கையில் எடுத்து சுடலை என்ன சொன்னார் பாருங்கோ. என்ன சொல்லுகின்ற பாம்பே நாகப்பாம்பே நீ கையத்தின் வழியா மேல ஏறுவாம்பே கையத்தின் வழியா மேல ஏறுவாம்பே கம்பத்தின் வழியா கீழே இறங்குவாம்பே என்று பேச்சு மகனான சுடலை ஐயா அந்த பாம்பு ஆட்டம் நடத்தும் போது பாம்பானது கயிற்றின் வழியாக வளைந்து வளைந்து ஏறுகின்றது. பார்த்தார் எங்க வெள்ள ஊரணிக்கர மாயாண்டி சுடலை மாயாண்டி கம்பத்தின் வழியாக மேலே ஏறி அந்த பாம்பை கையில் எடுத்த மாயாண்டி சொல்லுகிறார் பாம்பே நாகப்பாம்பே எங்க மாமன் புலைய நன்னா இருக்காம் பாரு என் மாமன் புலைய நன்னா இருக்கார் பாரு அவக்கு வணக்கம் சொல்லி நீயும் ஆடுவாம்பே அத்தை புலைய நன்னா இருக்காம் பாரு என்ன இருக்காம் பாரு அவனுக்கு வந்தானோ சொல்லி நீயும் ஆடு இருக்காம் பாரு
சுடல ஐயா. ஏ பாம்பே, என்ன என்ன அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது என் மாமன். ஆமா அவன் மகளை தான் நான் மாலையிட போறேன். ஆமையா நீ அவளுக்கு வணக்கம் சொல்லி ஆடணும். ஆடணும் ஆடணும் பாம்பை தூக்கி சுடல தெய்வம் மாந்திரவாதி கழுத்துல போட்டார். மாந்திரவாதி கழுத்தில் போட்டானா? மாந்திரவாதி கழுத்துல பாம்பு மாலையா விழுது. சரி. என் அண்ணே, ஓ, பெரும்புலையனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆமா ஆமா. 1000 பேர் கூட்டத்துல நம்ம கழுத்துல பாம்பை போட்டு நம்மளை கௌரவப்படுத்திட்டாங்க. ஆமா, மாலை ஓட்டு கௌரவப்படுத்திட்டானே. பாம்பாட்டி சரியான பாம்பாட்டி. ஆமா, அங்க விழுந்திருக்க பாம்புன்னு தெரியாது, ஆ, இவனுக்கு மாலைன்னு தெரியும் மாந்திரவாதிக்கு. இவன் கழுத்துல பாம்பு மாயாண்டியுடைய பாம்பு சரி. மாந்திரவாதியுடைய கழுத்துல மாலையா விழுந்த உடனே இவன் நினைக்கான், அப்படி. ஆஹா ஆஹா. ஆஹா, என்ன 1000 பேர் கூட்டத்துல நம்மளை சந்தோஷப்படுத்திட்டானே படிச்சுட்டானே அப்படின்னு சந்தோஷத்துல மீசையை திருக்கிக்கிட்டு இருக்கான். ஏவா, இன்னும் மீசா தான் இருக்கானா? அவன் கழுத்துல கிடந்த பாம்பு என்ன நினைத்ததான், அது என்ன நினைக்கி? ஆஹா, என்ன? 7 உலகமெல்லாம் இறையிழந்த சிவபெருமானுடைய களத்தை நம்ம அலங்கரிச்சமே, ஆமா. பகவானுடைய கழுத்தை அலங்கரித்த இந்த நாகப்பாம்பு சரி. இந்த பாவி பெரும்புளையும் கழுத்தை நாம அலங்கரிக்கணுமா? ஆமா, கூடாது கூடாது. எண்டு மாலையாக விழுந்த பாம்பு, மாலையாக விழுந்த பாம்பு பொளையங்கழுத்த சுத்தூதையா, பொளையங்கழுத்தமல்ல சுத்தியல்லோ, சுத்தியல்லோ அவன் கழுத்த நல்ல நெறிக்குதையா. அப்போ பொளையங்கழுத்தமல்ல சுத்தும் போது பார்த்தானே மாந்திரவாதி. ஐயோ, சங்க நெரிக்கும் போது நாக்கு வெளியே தள்ளுது. ஆமா, அப்பந்தான் இவனுக்கு பாம்புன்னு தெரியுது. மாயாண்டி பார்த்துட்டாரியா, ஆத்தா கொன்னுரும்போது பொளையனுடைய கழுத்தை சக்குனி இறுக்கி கொள்ளலாம் போது. கொண்டு போடுமே. படக்குன்னு மாயாண்டி கம்பத்தை விட்டு கீழே இறங்கினாரு. புளையங்கழுத்துல பாம்பை படக்குன்னு புடுங்கி, ஏ பாம்பே, ஏ பாம்பே, என் மாமன் பொளையன கொன்றையானா, என் மகளை மாலையிட்டு தருவதாரு, எங்க அம்மாமன் பொளையன கொன்றையானா, நீ கொன்றையானா, அவன் மகளை கைபிடித்து தருவதாரு. அப்போ பாம்பே, நாகப்பாம்பே, மாமன் பொலையன கொன்றையானா, அவன் மகளை மாலையிட்டு தருவதாரு. ஏ பாம்பே, நீ எப்படி என் மாமனை கொல்ல போகலாம்? மாந்திரவாதி பார்த்தான். 1000 பேர் கூட்டத்துல நம்மளை அவமானப்படுத்தி போட்டான். அவமானப்படுத்தி போட்டான். டே தம்பி, எடா சேர தூக்குடா. அங்க சாப்பிட்டானா அப்படியா? ஆமா, அவன் சாப்பிடலாம். ஐயோ பாவம், அவனே ஆவி போன இட்லி 5 இட்லியை தின்றுப்பான். ஆமா 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 ஆமா. அதுவும் திங்கலனா, அதுவும் சாப்பிடல, சாப்பாடு இழுக்கல அவனுக்கு. அவன் என்னைவான் என்னைவான். அதாவது ஏ தம்பி, சேரத்துக்கு வீட்டுக்கு போவோம், இன்னுமே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா சரி. பெரும்புளையும் வந்துட்டான். மாயாண்டி சுடலைக்கு ஒரே கவலை. என்ன கவலை? அதுக்கு பிறகு என்ன கவலை? நம்ம யாருக்காக வந்தோம்? ஆமா, மாவுசிக்க பார்க்கணும்லாம் வந்தோம். இந்த கூட்டத்திலேயே புலையன் மகள் மாவுசைக்கு வந்திருக்கிறாளா? ஆமா. மாயாண்டி கம்பத்துல ஏறி கூட்டத்தை பார்த்தாரு. என் அண்ணே, அங்க வடக்க பார்த்தா வாளி கூட்டம், வாளி கூட்டம். வாளின்னா ஈய வாளி, சில்வர் வாளின்னு நினைச்சிடாதீங்க. பிளாஸ்டிக் வாளியா அப்படி நினைக்கக்கூடிய ஆளுதான். அதானே கேட்க. வாளினா வாலிபர் கூட்டம். ஓ,
வாலின்னா வாலி ஒரு கூட்டமா இது நமக்கு தெரியும். அண்ணா கிழக்க பார்த்தா கிழவர் கூட்டம். கிழவர் கூட்டம். கிழவர் தெரியுதா? ஆமா கிழவம்னா அவ்வளவு இழப்பே போச்சா? அப்படி சொல்லலையா? அது புறாவும் ஓரமா ஒதுங்கி நிக்கி. அதானா தெக்க பார்த்தா பெண்கள் கூட்டம். பெண்கள் கூட்டம். மேக்க பார்த்தா சூழி கூட்டம். சூழி கூட்டம். 1000 பேர் கூட்டத்தில நம்ம போல மகளை காணலையே. போல மகளை காணாமல் காணாமல் கவலை கொண்டானே சுடர் ஐயா. தக்க தக்கத்தை அப்பம் போல மகளை காணாமல் கவலை கண்டான் சுடலத்தை. ஓ அப்பம் கவலை எது கொள்ளும் போது அப்பம் பார்க்க மாவு சக்கிக்கு தோழி என்று ஒருத்தி இருந்தான். மாவு சக்கிக்கு செங்கமலை தோழி என்று ஒருத்தி உண்டு. ஏக்கா என் மாவு சக்கி என்ன என்ன தங்கச்சி நீ வீட்லயா இருக்க? வேற எங்க இருக்க? வீட்ல இருக்க. நந்தம் 11 மக்கள் எல்லாம் 90 வயசு இருக்கும். சரி. ஒரு கிழட்டு முடிவான். என்னைதான் கம்பத்துல இருந்து வில்லா வளைதாரு. வளைஞ்சு விழுந்துட்டானோ? அந்த தாத்தாவுடைய பாம்பாட்டத்தை பார்க்கறதுக்கு கூட்டத்தை பாத்தியோ? சரி. ஏ பைத்தியார பே மவளை, ஓ ஏ பாய் பே மவளை, என்ன வா பாம்பாட்டம் பார்க்க போவோம். நான் வெளியே வர மாட்டேன். ஏக்கா ஓ மலையாளத்து மக்களே அங்க நிக்காங்க, வா போவோம். அவங்க நிப்பாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னா எங்க? அப்போ அந்த மாவு சக்கி சொல்லுவாளா, ஏடி அம்மா போல மகளே, அம்மா சுடலையுட பாம்பாட்டத்தை வாடி அம்மா பார்க்க போவோம். செங்கமாளம் சொல்லும் போது மாவு சக்கி சொல்லுவாளா, ஏடி ஏடி செங்கம்மாளோ, நான் மாங்காயத்தின்னு இருப்பேன், நான் மாமரத்தை பார்த்ததில்ல, நான் தேங்காய தின்னு இருப்பேன், தென்னை மரத்தை நான் பார்த்ததில்ல, பிச்சி பூவை சூடி இருப்பேன், பிச்சி மரத்தை நான் பார்த்ததில்ல, மல்லிகை பூவை சூடி இருப்பேன், அம்மா சூடி இருப்பேன், நான் மல்லி மரத்தை பார்த்ததில்ல, அப்போ மல்லிகை பூ சூடி இருப்பேன், ஏடி அம்மா போல மகளே, நான் மல்லி மரம் பார்த்ததில்ல, கனகாம்பரம் சூடி இருப்பேன், கனகாம்பரம் பார்த்ததில்ல. தாய் கொஞ்சம் பொறு, நான் உன்னை பாம்பாட்டம் பார்க்க கூப்பிட்டேன். சரி. வாரம்னா வாரம் சொல்லு. ஆமா. வரலன்னா வரலன்னு சொல்லு. சரி. மாங்காய தின்னுப்பங்க மாமரத்தை நீ பார்த்தது கிடையாது. நான் எங்க வீட்டை விட்டு வெளியே போனா தானே தெரியும். எல்லாமே வீட்டில் தான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நீ இப்போ கூப்பிடுறதுக்கு நான் வர முடியாது. எங்க அப்பா வெளியே போறது தெரிஞ்சது ஒரு காலை வெட்டிடுவோம் இருக்கான். ஆனா அண்ணு மட்டும் இல்ல, எங்க அப்பன் சொல்லி இருக்கான், நான் இல்லாத வேலையில நடவாசல தாண்டின முட்டுக்கு கீழே கால் இருக்காது, ஏங்காலையும் வெட்டுவான், கூப்பிட வந்தவாறு ஓங்காலையும் சேர்த்து வெட்டுவான். ஐயோ இந்த தொல்லை நமக்கு வேண்டாம், நான் போறேன் அப்படின்னு ஓடிட்டாவா. சிங்கமலை தோய் பார்த்தா உங்க அப்பம்பாடு ஓம்பாடு ஓம்பாடு, நான் என்ன போறேன் சொசைட்டிக்கு. ஆமா அப்படின்னு அவ சுடலையுடைய பாம்பாட்டத்தை பார்க்க வந்துட்டான். சரி. அப்போ புலையன் மகளாகப்பட்ட மாவுசக்கிக்கு ஒரே ஆசை, மாயாண்டி சுடலையுடைய பாம்பாட்டத்தை பார்ப்பதற்காக
ஏழாவது மேடையில ஏறுகண்டா புலைய மகள் ஆமோ ஏழாவது மேடையில ஏறுன புலைய மகா ஏகாந்த சன்னல திறந்தான் பிறந்தாள் சன்னல திறந்து ஆமோ ஐயோ சுடலையுட பாம்பாட்டத்தை சுடலையுட பாம்பாட்டத்தை சுந்தரியா பாப்பாள் மாவுசைக்கு பாம்பாட்டத்தை மாவுசைக்கு ஆமாட்டத்த மாயாண்டியுடைய பாம்பாட்டத்தை மாவுசைக்கு பார்க்கும்போது ஆமா மாயாண்டி சுடலையோ இந்த கூட்டத்துல நம்ம புலைய மகா வந்திருக்காளா ஆமா அப்ப சுத்தி சுத்தி பார்த்தான் சுடலை புலைய மவா கண்ணுக்கு தெரியல இல்லை வடக்க வாத்தான் சுடலை சரி சூரியன் ஒளிச்சது மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது என்னது என்னடா ஏது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு கிழக்க இன்னைக்கு என்ன வடக்கு இருந்து உதிக்கி மாத்துத மாவு சவிக்கு மூக்குல போட்டிருந்தா வைர மூக்குத்தி ஆமா வைர மூக்குத்தி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது ஆமா இவா நினைக்கார் மாயாண்டி சரி இந்த மூக்குத்தியை எங்கேயோ பார்த்திருக்கமே ஆமா நம்ம அம்மா மூக்குத்தி மாதிரி தெரியுதுல்ல இது நம்ம அம்மா பகவதி மூக்குத்தி மாதிரிலாம் தெரியுது அதேதான் அப்பன் கொள்ளை அப்பந்தான் அடிச்சிருக்கான் அதானா இவள் தானா புலமகளோ புலமகளோ அப்போ பேச்சு மாவன் மாயாண்டிய அப்போ புலமகளை குடிகெடுக்க வாரான மாயாண்டி மந்திரவாதி திருமகளை அந்த மாவுசக்கி பெண்மகளை இவ முக அழகே இப்படி இருந்தா இவ உடல் அழகு எப்படி இருக்கும் ஆமா போய் பார்க்கணும் நேர்ல போகணும்ல இவ முக அழகே இப்படி இருந்தா சரி இவ உடல் அழகு எப்படி இருக்கும் இருக்குன்னு பாத்துறணும் பாம்பை கலட்டினாரு ஆமா பாம்பாட்டத்தை முடிச்சாரு ஆமா நீ உனக்கு வேலை இல்ல காட்டுக்குள்ள போ அப்படி பாம்பை கலட்டி காட்டுக்குள்ள விட்டாரு சரி சுடலை மாவுசக்கிய பார்ப்பதற்காக ஆமா மாயாண்டி எப்படி அவதாரம் எடுத்தான் பாருங்க எப்படி எப்படி அப்பா பாம்பாட்டியா போனம்மா நான் போனோம் மானாலே பாம்பாட்டியா போனம்மா நான் போனோமானா அந்த மாந்திரவாதி தெரிந்து கொள்வான் தெரிந்து கொள்வான் ஐயா இறந்து ஒன்னு ஆண்டி போல ஆண்டி ஓலே அண்ணா ஆண்டி போல ஏழை வர தேசி போல ஜதி போலே அண்ணா பிச்சை எடுக்கும் பண்டாரம்போ பண்டாரம்போ அண்ணா பண்டாரம் பேச்சு மகம் பயணம் வைத்தார் பயணம் வைத்தா அண்ணா பேச்சு மகம் பயணம் வைத்தார் பயணம் வைத்தார் அண்ணா இறந்து உண்ணாண்டி போலே அண்ணா ஏழை வர தேசி போ அண்ணா பண்டார கிழவனை போ பேச்சி மவன் மாயாண்டி உடுத்திருக்கும் வேஷ்டியில அண்ணா ஓராயிரம் கிளிசல் உண்டு அண்ணா மேல போடும் அங்க வஸ்திரம் அங்க கிளியாத இடமே இல்லை அண்ணா கண்ணத்தோடு கண்ணை ஓட்டி கண்ணத்தோட கண்ணை ஓட்டி சுடல கடவா வழி எச்சங்கொட்டி சுடல கடவா வழி எச்சங்கொட்டி அண்ணா கண்ணத்தோட கண்ணை ஓட்டி அவன் கடவா வழி எச்சங்கோட்டி மாயாண்டி சுடலை ஐயா அண்ணா திருவோடும் கையுமாக மாயாண்டி மாறி கொழுந்து மல்லிகைப்பூ வாசகந்தா பொழையமாக அழக கண்டு
வாரானே சுடல தெய்வம் வடக்கு பந்தி வாசம் செய்யும் 4 வாசல்கார சுடல ஐயா அதுல கீழ வாசல் அதிகாரி பேச்சு மவனா சுடல தெய்வம் பொலையனோட வளவுக்குள்ள பிச்சை எடுக்க வருவாரா அம்மா அம்மா போல மகளே ஏ போல மகளே இந்த 5-6 சத்தம் போட்டா மாயாண்டி சுடலையோ இறந்த ஒன்று ஆண்டி போல ஏழை பரதேசி போல ஆமையா பிச்சை எடுக்கக்கூடிய பண்டார கலவனாக வருகின்றார் மாயாண்டி மாயாண்டி வருகின்றார் எங்கே வருகின்றார் எங்கே வருகின்றார் மாந்திரவாதி அரண்மனையில வந்து சரி வாசலில வந்து நின்ற சுடல தெய்வமோ என்ன சொல்லுகின்றார் பிச்சை என்று சத்தம் போட்டான் சத்தமிடுகின்றார் மாயாண்டி எப்படி பிச்சை கேட்டார் தெரியுமா எப்படி கேட்கின்றார் அம்மா ஆள் இல்லை போலவே அங்கங்கொந்தடினா அம்மா ஆள் இல்லை போலவே அங்கங்கொந்தடினா ஆரணரடி வாதம் காணாத வாவிக்கு ஏ அம்மா மாவிசைக்கு பயர் பசிக்கு கும்பி கோதிக்கு குடல் துடிக்கு வெயில் அடிக்கு பாதம் சுடுது அன்னம் போடம் புலமகளை பிச்சை போடம் அன்னம் போடம்மா புலமகளை பிச்சை போடம்மா இல்லை போலவே எங்கொந்தடினா அம்மா ஈசனடி வாதம் காணாத பாவிக்கு ஏ அம்மா மாவிசைக்கு பயர் பசிக்கு கும்பி கோதிக்கு குடல் துடிக்கு வெயில் அடிக்கு காலும் சுடுது கொஞ்சம் அன்னம் போடம் புலமகளை பிச்சை போடம் அன்னம் போடம்மா புலமகளை பிச்சை போடம் அப்போ பிச்சை என்று கேட்ட சத்தம் அந்த புலமகளும் காதில் கேட்டான் அன்னம் என்று கேட்ட சத்தம் அருங்கிலியா காதில் கேட்டான் அப்போ மாயாண்டிக்கு பிச்சை போட மாயாண்டிக்கு பிச்சை போட எங்க மாவுசைக்கு வாராளே சொடலைக்கு பிச்சை போட வருவாளம் போல மகள் பேச்சு மவன் மாயாண்டி திருவோடும் கையுமாக ஏ மாவசைக்கு 90 ஜெகண்ட துகண்ட ஆண்டி வந்திருக்கம்மா காது காக்கா புலமவள ஓ ஏட்டி உனக்கு காது காக்கா உள்ள இருக்க மாவுசைக்கு பார்த்தான் அவளுக்கு ஆவியே இல்லை ஆமா தாத்தா பிச்சை பிச்சைங்காரு ஆமா அவ எங்க இறங்கி வருவா எங்க வர வெளியே வர மாட்டாள அவளுக்கு வீட்டுக்காரிக்கு தோழி ஒருத்தி இருந்தான் எடுபடி ஏட்டி ஆவி இல்லாதவள வா வீட்டு வாசல ஒரு தாத்தா அப்பல இருந்து தர்மம்ங்கார அவருக்கு போய் பிச்சை போட்டு வா போட்டு வா ஓடு ஏன் நீ போக மாட்டியோ நான் எப்படி போயேன் நீ எனக்கு எடுபடி தானே நீ தானே பார்க்கணும் உனக்கு நான் எடுபடியா ஆமா யாரு சரி கோபப்படாத
நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. சிறுசுலவை எடுத்தான், சரி, தினையரிசி அள்ளி போட்டான். யாவா ஆகி போயம்மாவா. தாத்தா ஓ, இந்தாரம். இது என்னது? மாயண்டி கேட்காரு, ஆ. ஏட்டி ஏட்டி ஓ, நீ யாருடி? நான் தோழி பெண்ணு. யாருக்கு? நான் மாவு சைக்கிக்கு. ஓ எடுபுடியா? ஆமா. ஏட்டி என்ன? தாத்தா பிச்சை வாங்கணும்னா சரி. வீட்டுக்காரி கையால தான் பிச்சை வாங்குவேன். ஓஹோ, அப்படிப்பட்ட தாத்தாவா? ஆமா. ஐயா, தோழி கையால பிச்சை வாங்கினா தோசை வரும்னு போய் சொல்லு. ஆமா, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வேலைக்காரி கையினால பிச்சை வாங்கி தான் நான் இப்படி இருக்கேன். அதான் வீங்க மாட்டேன். வீட்டை மாட்ட பிச்சை வாங்கலையே, அதானே அவளை வர சொல்றேன். அப்படியா? ஆமா. அப்ப இப்பமே நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. அப்படி என்று உடனடியாக வந்து கொண்டிருக்கிறாள் தோழியானவா. ஆமா. எங்கே வருகின்றா பாருங்கோ. எங்கே வருகின்றா? மாவுசைக்கிடைய முன்னால வந்து, ஆமையோ என் அக்கா மாவுசைக்கு மாவு சைக்கு அந்த தாத்தா என் கையால பிச்சை வாங்க மாட்டோம்ட்டாரு. மறுத்துட்டாரு. கிழவன் உன் கையால தான் பிச்சை வாங்குவாராம். ஆமா. அந்த கிழவன் உன் கையால தான் பிச்சை வாங்குவாராம். பிச்சை வாங்குவாரா? அப்படியா சொன்னாகோ? ஆமா ஆமா. தாத்தா அப்படியா சொன்னாகோ? அப்படியே தான் சொன்னாங்க. நான் போறேன் பாரு. சரி. எங்க பாப்பற? பிச்சை தாத்தாக்கு பிச்சை போட்டு வாரேன். பிச்சை போட போறா. மாவுசைக்கு கிளம்பி வாரான். கிளம்பி வருகின்றா. மாவுசைக்கியால் கிளம்பி வரும்போது வருகின்ற போது தங்க கிண்ணத்தை எடுத்தான். சரி. அவ என்ன ஒண்ணுமில்லாமையா இருக்கான். அவனை கஞ்சி கிழக்கு பெட்டி எடுக்கிறதுக்கு அதானே. தங்க கிண்ணத்துல தெனமாவை அள்ளி போட்டு தேனை கூசாவில் இருந்த கொம்பு தேனை ஊத்தி ஐயா மாயாண்டிக்கு பிச்சை ஓட பிச்சை ஓட பிச்சை ஓட மாவுசைக்கு வருவாளா சுடலைக்கு தம்பிச்சை ஓட விஜய் ஓட மாறாள போல மகளும் அவ திருமுகத்தை காட்டலையே முக்காடு போட்டு இருக்கா அவன் முகத்தை காட்டலையே முன்வாசல் வருவாளா அப்போ பேச்சு மாவன் மாயாண்டி அவர் பின்வாசல் பிச்சையன் வரிகாரி அப்போ பின்வாசல் வரும்போது எங்க பேச்சு மாவன் மாயாண்டி அவன் முன்வாசல் பிச்சை என்றான் பிச்சை என்று சொல்லும் போது கோபம் கொண்டாள போல மகளும் நேரம் எப்படி வாக்கி பாருங்க. நேரம் ஆயிட்டுனா அவன் முன்வாசலுக்கு வாரான் மாயாண்டி பின்வாசல்ல போய் பிச்சைங்காரு. ஏன் வாவி அவன் அங்கே நிற்கும் போது அங்க வராரு. சரி தாத்தா நீர் அங்கே நில்லு நான் வாரேன். சரி நிக்க அப்படின்னு அவ பின்வாசலுக்கு வாரான். சுடல முன்வாசலுக்கு வாராரு. வாவி திசை தெரியாம அலைதாரும் காது கேட்கல அவன் நில்லு வாரம் இருக்கான். இவருக்கு காது கேளாத மாதிரி அங்கோடி வாராரு. அடே காது கேட்கல மாவுசைக்கு கோவம் வந்துட்டு வந்துரும்ல. அப்போ ஏதா தயகிலவா நீர் பிச்சை வாங்க வந்தீர்களோ இல்ல பின்னும் முன்னும் வந்தீர்களோ அண்ணன் வாங்க வந்தீர்களோ ஆடுகாளி பண்டாரமே ஏதாத்தா சுடலைய கேக்கா ஆடுகாளி பண்டாரமுங்க சுடலை இப்படி கேட்கலாமா? யோ தாத்தா நீர் பிச்சை வாங்க வந்தவர் ஒரு இடத்துல நிக்க வேண்டியதானையா? அவர் எப்படி பசியில எப்படி ஒரு இடத்துல நிற்பாரு? நீர் தலைவாசலுக்கு போனா நீ பின்வாசலுக்கு வாரு, பின்வாசலுக்கு போனா முன்வாசலுக்கு வாரேரு. தாயி புலமவளை
கோவப்படாத. வருத்தப்படாத. கோவத்தை காட்டாத, குணத்தை காட்டு. உன் கையால இந்த தாத்தாவுக்கு பிச்சை போடுவன் தானே வந்திருக்க. ஆமாம், என்னது உண்டாந்துருக்க? முகத்தை காட்டல, முக்காடு போட்டிருக்கான் மாவுசைக்கு. வாய்ப்பே போல முக்காடு போட்டு பிச்சை போடக்கூடாது. மாயாண்டி கேட்காரு, ஏடி என்ன என்ன ஏடி என்னய்யா? இங்க வா, என்ன இங்க வான்னே. என்ன தாத்தா? இல்ல, என்னய்யா? பிச்சை போட வந்தவா இப்படி முக்காடு போயிட்டு பிச்சை போடணும் உங்க எவன் சொன்னான் உங்ககிட்ட? எங்க அப்பன் சொன்னா. உங்க அப்பா என்ன சொன்னா உண்ட? யாரு பிச்சை போட வந்து யாரு பிச்சை போடாதன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்ல, எப்படி? எங்க அப்பா யாரு பிச்சை கேட்டு வந்தாலும் முகத்தை காட்டாதன்னு இருக்கான். அட பாய் மனுஷன், முகத்தை காட்டக்கூடாது. முகத்தை காட்ட ஏன் சொன்னா, பகவதி அம்மாளுடைய வைர மூக்குத்தியை போட்டிருக்கான். ஓ, வைர மூக்குத்தி போட்டிருக்கா இல்லையா? எந்த பேரும் தெரிஞ்சு ராசாட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான்னு ஆமா, அவன் முகத்தை காட்டாதன்னு இருக்கான். ஓ, அப்படி நினைக்கான். அதுக்குத்தான் முக்காடு போட்டிருக்கான். ஓ, விவரமெல்லாம் போடுவானா? ஏட்டி ஆ. எம்மா, என்ன எப்பொல மகளே, என்னய்யா? உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சோதம் கேளு. என்னய்யா? முக்காடு இட்டு பிச்சை போட்டேன், ஆனா உங்க அப்பே உன்னை மூளையில வச்சு பார்ப்பான். மூளையில வச்சுதான் பாப்பா. முக்காடை நீக்கி பிச்சை போட்டேன்னா சரி, உங்க அப்பே உன்னை முக்காலம் வாழ வைப்பான். அவன் முக்காலும் வாழ வைப்பான். உனக்கு எது பிடிச்சோம் தாத்தா, ஆ. இந்த முக்காடுல இவ்வளவு விவரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமா, நீ சிறுபிள்ள, உனக்கு என்ன தெரியும்? நீ வருத்தப்படாரு. ஆமா நான் முக்காலம் வாழணும்னு நினைக்கேன். ஆமா, முக்காடை நீக்குதான். சரி, நான் சொன்ன கேட்டா வாழ்வேன். முக்காடை நீக்குன உடனே மாயாண்டிக்கு எருத்தடிக்கு. ஏன் எடுத்தடி? முகத்தை கண்டாருல்ல. எடுத்தடிக்கா பீஸ் அடிக்கா? இல்லையா, ஆ. அவன் முன்னழகும் பின்னழகும் அழகோ முன்னழகும் பின்னழகும் பின்னழகோ அவன் முகத்தினுட திருவழகும் திருவழகோ ஐயா வாரி நல்ல தொளித்தது போல் ஒளித்தது போல் வர்ணலட்சத்தே மல்கலாம் மேல்களாம் அள்ளி தொளித்தது போல் அழகு லட்சத்தே மல்கலாம் மாவுசைக்கு திருமுகத்தை மாயாண்டி பார்த்தாரு. மாயாண்டி பார்க்கும் போது மாவுசைக்கு அழகு கண்டு மாவுசைக்கு அழகு கண்டு மாயாண்டி மயங்குவாரா. அந்த சுந்தரியா அழகு கண்டு சுந்தரியா அழகு கண்டு சுடர தெய்வம் மயங்குவாரா. தாத்தா, என்ன பேச்சு மூச்சு இல்லாம நிற்கரு? அவ்வளவுதான். உன்னை பார்த்தது என்ன சொல்லணும் என்ன செய்யணும்னு மாயாண்டிக்கு வாயடைச்சு போச்சு. ஆமா, உன்னை பார்த்தது பார்த்துக்கிட்டே நிக்கணும் போல இருக்கு. தாத்தா, ஓ, தாரம் அது என்னது? ஏடி, ஓ, கொஞ்சம் பொறு. பொறு பொறு பொறு. நீ எங்க நிக்க? வீட்டுக்குள்ள நிக்க. வாசலுக்கு உள்ள இருக்கான். சரி. ஆமா, மாயாண்டி வாசலுக்கு வெளியே நிக்கார். அவன் வெளியே நிக்கார் இல்லையா? இங்க யார் இருக்கா? ஊடால் நடவல் வாசப்படி நாச்சியா இருக்கான். ஆச்சியா இருக்கா? இருக்கா. வாசப்படி நாச்சியால வச்சுக்கிட்டு ஆ, பிச்சை போடவும் கூடாது, பிச்சை வாங்கவும் கூடாது. ஆமா, போட்டவனும் வழங்க மாட்டான், வாங்கினவனும் வழங்க மாட்டான். போட்டவனு வழங்க மாட்டான், வாங்கின பேரும் வழங்க மாட்டான். வழங்க மாட்டான். அதனால ஏ புலமகளே, என்ன? ஒன்னு வாசலை விட்டு நீ கீழே இறங்கு. ஆமா, கீழே இறங்கு. ஒன்னு யூ கம், ஆ, இல்ல நான் அங்க வரேன். நான் வரேன். தாத்தா, என்ன? வாசப்படி நாச்சியால வச்சுக்கிட்டு பிச்சை போடக்கூடாதோ? கூடாது கூடாது. நீர் உள்ள வந்தேன்னா உன் மேல புழு ஆயுத. என் வீடு பூராவும் நாரிரும். வம்பா போ. நீர் வெளியே நெல்லும், நான் வந்துருக்கேன். எங்க அப்பா என்ன வைவான்? ஆமா, இயற்கையிலே சுமன் ஒரு மாதிரி எங்க அப்பன் என்ன வைவான். அப்பலே. அதனால மாவுசைக்கு வாசலை விட்டு இறங்கினான். சரி. ஆமா, தாத்தா, ஓ, திருவோடையாந்தோம் திருவோடு திருவோடு. தியானம் தினமா வெப்ப செய்தான். சரி. முதலாறு உருண்டை உருண்டை உருட்டினா. சரி. தாத்தா, ஓ, தாரம் இவ்வளோ தண்டியை போட்டால் தொண்டை விற்கிறோம்.
சாப்பிடும் பார்த்துக்கலாம். ஆமா கேட்டு முடியும் எப்போ போவோம் அப்படின்ட்டு போட்டு தள்ளிடாதங்க எனக்கு வேண்டாம் ஐயா. அரைக்கில கரு தாத்தா இந்தாரு உருண்டை. இதுன்னா ரேசானா போட்டுக்கலாம். போடும் வாயில போட்டாச்சு தாத்தா. ரெண்டாவது உருண்டை. சரி இது ஏமாத்து வேலை மாதிரி தெரியுது. ஓ தாத்தா வாயில போடும். போட்டேன் தாத்தா. ஓ மூணாவது உண்டை. ஆமா இதெல்லாம் போட்டு பசி நிக்காத தாத்தா. தொண்டையில போட்டாரு விக்கல் வந்துட்டு. அடா அடா பாவி எப்படி விக்குதாரு? எப்படி விக்கல் யாருக்கும் வருதா? அங்க இப்போ ஒருத்தருக்கு விக்கல் வராது. விக்கல் வராது. பேத்தி தண்ணி வேணுமே. ஆமா தண்ணி. தாத்தா ஆத்துக்கு நீர் போ நீரானா. தாத்தா ஆத்துக்கு நீர் போ நீரானா. நீர் ஆத்து தண்ணீர் குடிக்கலாமே குடிக்கலாமே. ஏ காளி போல மகளை கட்டழகி மாவுசைக்கு. ஆத்துக்கு நான் போனேனம்மா போனேனம்மா போனேனம்மா. ஆயிர செத்து மிதக்குமடி எனக்கு ஆத்து தண்ணி எனக்கு வேண்டாம். தாத்தா குளத்துக்கு போனீரானா குளத்து தண்ணி குடிக்கலாமே. ஏடி என்ன குளத்துக்கா போச்சுது? ஆமா குளத்துல போனா கொக்கு எச்சம் போட்டு நார் அடிச்சிருக்கும். ஏ காளி போல மகளை கட்டழகி மாவுசைக்கு. குளத்துக்கு போனேன்னா கொக்கு எச்சம் போட்டு இருக்கும். தாத்தா வாய்க்காலுக்கு போனீரானா. ஏ போனீரானா நீ வாய்க்கா தண்ணி குடிக்கலாமே. வாய்க்கா தண்ணி குடிக்கலாமே. போனீரானா. ஆமாண்டே வாய்க்காலுக்கு போனேனா வண்டு செத்து மிதக்குமடி. ஏ தாத்தா உனக்கு என்ன தண்ணி தான் வேணும்? தாத்தா வேற என்ன தண்ணி வேணுமா? ஊத்துக்கு போறீரா? உழுவ செத்துலாம் மிதக்கும். நான் ஊத்துக்கு போனேனா அங்க உழுவ செத்து மிதக்குமடி. ஊத்து தண்ணியும் எனக்கு வேண்டாம். ஏதாத்தா ஏகிலவா. யோ தாத்தா எங்க வீட்டுல மண்குடத்து தண்ணீர் இருக்கு தரட்டுமா? மண்குடத்து தண்ணி எனக்கு பிடியாது, உடம்புக்கு பிடியாது. தாத்தா செப்பு குடம் தண்ணி இருக்கு தரட்டுமா? அதுவும் தேவையில்லை. எ புலமகளே உன் வீட்டுல என்ன தண்ணி வாங்கி குடிக்க சொல்லுதியா? அம்மா ஏடி அம்மா புலமகளே அம்மா செப்பு குடம் தண்ணீர் அது என்னை போய் சிவனடியார்க்காக. மண்குடத்து தண்ணீர் அது என்னை போல் மறையவர்க்காக. அப்பங்காளியே பொலையனுக்கு காராம்பசு பால் கறந்து 7வது மேடையில 8வது கலசத்தில வச்சிருக்க பசும்பாலை கொண்டு வந்து பண்டாரத்துக்கு வார்த்திடம்மா.
என் மாவுசைக்கு என்ன உங்க அப்பா காளி புலையனுக்கு காராம் பசும்பால் கறந்து வச்சிருக்கியே, ஆமா பசும்பாலை கொண்டா. கொண்டு வா. பசும்பாலை கொண்டுவனுக்கு எனக்கு வார்த்திடு. ஆமா ஆமா, என்ன இந்த கிழமை கறக்கும் போது பார்த்தானா, சரி மாட்டை அவுத்து கெட்டும் போது பார்த்தானா, இல்ல கறந்து வைக்கும் போது பார்த்தானா, செம்பள தண்ணி கிழமை மை வச்சிருப்பானோ? இல்ல ஆ, நம்ம அப்பா புலையனுக்கு சரி காராம்பசு பால் கறந்து ஆமா 7வது மேடையில, சரி 8வது உரியில, புரியல. 9ஆம் கலசத்துல வச்சிருக்கக்கூடிய பசும்பாலி இந்த கிழவனுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா சொல்லுதானே, கரெக்டா சொல்லுதானே. இந்த தாத்தாவை பார்க்கல பண்டாரமா தெரியல, தெரியல தெரியல. இவரை பார்க்கும்போது ஆண்டியாக தெரியல. ஆமா, இவனை நம்ப முடியாது. மாவுசைக்கு விறுவிறுன்னு போனான். சரி கூஷாவில் வச்சிருந்த காராம்பசும் பாலை தூக்குனான். ஆமா, அந்த பாலோட போட்டும். விறுவிறுன்னு கீழே இறங்கினான். ஆ, தாத்தா என்ன திருவோட தூக்கும். ஆமா, திருவோடு உடஞ்ச ஓடுமா வரு ஓட்டம் இருக்கு. இல்ல இது ஓட்ட முதல்ல தூக்கும். சரி மாவுசைக்கு சொன்னாரு, என்ன? மாயண்டி சொல்லுதாரு, எப்பா ஆ, எ புலமகளே, ஓ இந்த கூசா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஆ, யார் சொத்து? பொது வியாபாரம் தானே. இது பகவதி வாசல் திரவியம் தானே. ஓ ஏ அப்பா, இத கையில கொடுத்தா நீ குறைஞ்சா போற. போப்பற மாவுசைக்கு கோவம் வந்துட்டு வந்துருங்களா? எதுக்கு எடுத்தாலும் இந்த கிழமை வம்பு தானே பேசுதாரு. இடங்க மணங்களா பேசுதான். கூசாவை நீ தொடக்கூடாதியா. தாருமியா கூசா கூசா வச்சுக்கோ போ. மாயாண்டி கூசாவை வாங்கின மாதிரி வாங்கினாரு, பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. ஏன் வாவி கூசாவையும் கீழே போட்டு விழுந்துட்டாரு. மாயாண்டி மேல ஒரே புழு. ஆமா, நாருது. இந்த கிழவனை எப்படி நம்ம தூக்க? ஆமா, என்னன்னு தூக்க வேணும்? தாத்தா மேல ஒரே வாடை அடிக்க. ஆமா, தூக்காம வீட்டுக்குள்ள போட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோ. மாயாண்டி எதுக்காண்டி கீழே விழுந்தா தெரியுமா? எதுக்குன்னு? மாவுசக்கியுடைய கரங்கள் மாயாண்டி மேல படணும்னு ஒரு ஆசை. ஏ அப்பா, இது என்னய்யா ஆசை? மாவுசக்கி லேசா மாயாண்டி அணைச்சி தூக்குதான். ஐயோ, எப்படி தூக்குதா? எப்படி லேசா அணைச்சி தூக்குனா, தூக்குனா? அப்ப தூக்க தூக்க விழுந்தான் எங்க சுடல பண்டார கிழவன். தூக்க தூக்க விழுந்தார் எங்க சுடல பண்டார கிழவன். தூக்க 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 விழுந்தார் எங்க சுடல பண்டார கிழவன். அண்ணன் சாஞ்சி சாஞ்சி விழுந்தார் எங்க சாமி பண்டார கிழவன். சாஞ்சி 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 விழுந்தார் எங்க சாய்ண்டு பண்டார கிழவன். குழஞ்சி குழஞ்சி விழுந்தார் எங்க குடத்து பண்டார கிழவன். உழஞ்சி உழஞ்சி விழுந்தார் எங்க உடுக்கு பண்டார கிழவன். வளைஞ்சி வளைஞ்சி விழுந்தார் எங்க வைசாலி பண்டார கிழவன். ஆடி ஆடி விழுந்தார் எங்க ஆண்டி பண்டார கிழவன். தாத்தா இதுக்கு மேல கீழே விழுந்தேர்னா உம்மை நான் தூக்க மாட்டேன், இப்படி போட்டுட்டு போயிருவோம்னா. போட்டுட்டு நீ போனன்னு வச்சுக்கோ, நான் என் உயிர் போயிடும். ஆமா நீ நைட்ல கருக்கல்ல வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஆவியா வந்து உன்னை பிடிச்சுக்கிடுவேன். பாய் மனுஷன் இந்த கிழவனுக்கு ஆசைய பாத்தியா? தாத்தா இதுக்கு மேல கீழே விழுந்தேர் நம்ம போட்டு போயிருவோம். மாயண்டி டெம்பரா நிக்காரு. டெம்பர் ஆயிட்டாரு. தாத்தா திருவோட தூக்கு நான் பால் வார்க்கேன். மாவுசைக்கு ஊத்து ஊத்து. மாயண்டிக்கு திருவோட்டுல பால் வார்க்க போறான். மாயாண்டி சொல்லுதாரியா மாவுசைக்கிய பார்த்து, என்ன சொல்லுதாரு? ஏ புலமகளே, இந்த பாலுக்கு பழுதும் ஒன்றும் செய்யலென்று, பாலுக்கு பழுதும் ஒன்றும் செய்யலென்று அம்மா செய்யலென்றோ பத்தினி பெண்ணே நீ வார்த்திடம்மா.
பாலுக்கு பழுது ஒன்றும் செய்யலண்டு பாவி பொழைய மகா மாவுசைக்கு பத்தினி மாவுசைக்கு பால் வார்த்தா அப்ப மாயா அண்டியே சுடல ஐயா இங்க வெள்ள ஊரணிக்கர மாயா அண்டி என் பொலமகளை என் மாவுசைக்கு இந்த பால் வார்த்த பண்டாரத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. நீ தானே எனக்கு பால் வார்த்த, இந்த பால் வார்த்த பண்டாரத்தை நீ பார்த்துக்கோ. மாவுசைக்கு கேக்கா மாயாண்டிய, யோ தாத்தா சுடுகாட்டு காக்கா சுத்தி வருது, இடுகாட்டு காக்கா எட்டி பிடிக்க முள்ளி பிடிக்க சதையிலேயே கிளட்ட முடிவான். உனக்கு சாக போற வயசுல என்ன சைஸு கப்பல் கேக்கா, மாலை போற வயசுல என்ன உனக்கு மங்க பெண்ணு கேக்கா. ஏ தாத்தா, ஏ கிழவா, உமக்கு உச்சி பழுத்து வச்ச கிழவா, ஏ கிழவா நீ ஊருக்கு போகும் வயசாச்ச கிழவா, நீ ஊருக்கு போகும் வயசாச்ச கிழவா கிழவா. ஐயா மூக்கு பழுத்து வச்ச தாத்தா, மூக்கு பழுத்து வச்ச தாத்தா, ஏ கிழவா உன்னை மூளையில சாத்தி வச்சு, உன்னை மூளையில சாத்தி வச்சு தோல் நரைச்சு வச்ச, தோல் நரைச்சு வச்ச தாத்தா, ஏ கிழவா உன்னை தொட்டிலில ஆட்டினானோ, உன்னை தொட்டிலில ஆட்டினானோ. தாத்தா தாடி நரைச்சு வச்ச தாத்தா, யோ தாத்தா ஓ பண்டாரம் மீச நரைச்சு வச்ச தாத்தா, ஓ தாத்தா உம்ம வீரமுங்கட்டு வச்ச தாத்தா, உம்ம வீரமுங்கட்டு வச்ச தாத்தா தாத்தா. அம்மா மீச நரைச்சா என்ன பேத்தி, ஏ பேத்தி தாத்தா வீரி எங்கோர இலைய, தாத்தா வீர அங்கோர இலைய. தாத்தா தாடி நரைச்சு வச்ச தாத்தா, தாத்தா உம்ம தன்னலகம் கெட்டு வச்ச தாத்தா, உம்ம தன்னலகம் கெட்டு வச்ச. தாடி நரைச்சா என்ன பேத்தி, தாடி நரைச்சா என்ன பேத்தி, ஏ பேத்தி என் தைரியமுங்குற இலைய பேத்தி, என் தைரியமுங்குற இலைய. அம்மா ஏடியம்மா புல மகளே, ஏடியம்மா புல மகள், நான் பிச்சை எடுக்க வரலை அம்மா, உன்னை பின்பாக்க வந்தேன் அம்மா, அண்ணன் வாங்க நான் வரலையடி அம்மா. அம்மா புல மகளே
ஓ அழக பார்க்கனா வந்தேனம்மா தாத்தா என்கிட்ட வம்பு பேசாரும் ஆமா எங்க அப்பன் பெரும்பளையன் சந்தைப்பேட்டைக்கு போயிருக்கான் சந்தைப்பேட்டைக்கு போயிருக்கான் எங்க அப்பங்கிட்ட உம்மை பத்தி இப்படி பேசலாம்னு சொன்னேன் ஒரே வெட்டு ஆமா வில்ல வில்லையா நறுக்கிடுவான் அம்மா எங்க அப்பன் குணம் தெரியாம நீர் கூத்தாடாரோம் சரி ஏம்மா ஓ ஏ புலமகளே என்னய்யா உங்க அப்பன் வந்து என்னை நெஞ்சிருவான் என்ன செய்ய போற தாத்தா ஓ எங்க அப்பன் பொல்லாத மாந்திரவாதி கொடிய மாந்திரவாதி என்கிட்ட வம்பு பேசாதுரும் ஆமா அதுக்கு என்ன மாவசிக்கு சொல்லும்போது மாயாண்டி என்ன சொன்னாரு என்ன சொல்லுகின்றா எம்மா மேம்பெரும்புலையன் வருவான் இப்ப வருவான் மகளை கைபிடித்து தருவான் அவன் மகளை கைபிடித்து தருவான்